கும்பராசி திடமான சிந்தனை உடையவங்க, கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகம், கலையில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க, தற்புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் புகழ்ந்து பேசினாவே ஏமாந்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஏமாளிகளாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையானவங்க அப்படின்னு கூட இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம். அன்பை காட்டி நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஏமாத்திருப்பாங்க. உண்மையா இல்லையா அந்த கும்பராசி என்பர்கள்? மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொது நலத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்கக்கூடிய ஒரு ராசி. சமூக சேவை செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முதல் ஆளாக போய் நிற்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். இந்த தாழ்வு மனப்பான்மையினாலே நிறைய பேர்த்துக்கு போய் உதவி செய்வாங்க. அன்பை காட்டி நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஏமாத்திருப்பாங்க. திருமண வாழ்க்கையை கூட இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை அமையும் அப்படின்னே சொல்லலாம். பகலில் வலுப்பெற்ற ஒரு ராசி என்பதனால, ஆண் ராசி என்பதனால இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா கணுக்காலில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கணுக்காலில் கூட ஏதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சிசேரியன் மாதிரி சின்ன சின்ன ஆப்ரேஷன்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தை மாதம் அப்படிங்கிறது இலையுதிர் காலம். 11வது மாதமான மாசி மாதம் இவங்களுக்கு காற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இது காற்று ராசி. பச்சை நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. ராமர் பச்சை, நீலம் கலர் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்ற வண்ணங்களாக அமையும். சுக்கிரன், புதன் சுப கிரகங்களாக அவங்களுக்கு அமையும். செவ்வாய், சந்திரன், குரு இவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால கடினமாக உழைக்கக்கூடியவங்க, எல்லாருக்கிட்டையுமே ஒரு நீதி நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க இவங்கக்கிட்ட நீதி நேர்மையை கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை தான் அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும். மற்றவங்களால அதிக பிரச்சனையை தான் அவங்க சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். காற்று ராசி என்பதனால அடிக்கடி இவங்களுக்கு சளி தொந்தரவு இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த கோபுரம் மாதிரி உயர்ந்து நிற்கும். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராசியை ஒரு சன்னியாசி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தம்பதிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், ஒரு ஒற்றுமையா அப்படிங்கிறது கொஞ்சம் இடைவெளியாக தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் தெம்பு தெனாவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால மற்றவங்க இவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அட்டாச்சாக பேச மாட்டாங்க. அன்பை இவங்க வெளிப்படுத்தினாலும் திரும்பி அவங்க அன்பை கொடுப்பாங்கன்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்பை நீதி நேர்மையாக கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசியில் ராசிநாதன் மெல்ல மெல்ல ராசியை விட்டு விலகி தன குடும்பஸ்தானத்தில் நுழைய போகிறார். அதனால் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய வாரமாக, நல்ல ஒரு சாதகம் படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன குடும்பஸ்தானத்தில் குரு 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். ராகுவை பார்ப்பது ராசி தோஷத்தை நீக்கக்கூடியதாக இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் வலிமையாக இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 5ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பவர்கள்
என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். நிறைய நாளாக புலம்பிக்கிட்டே இருந்தவங்களுக்கு அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் இறங்கும்போது ஒரு முழு ஆற்றலோடு ஒரு முழு உத்வேகத்தோடு இறங்குவீங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். சிந்தனை அப்படியே மற்றவங்களுக்கெல்லாம் வெளிப்படையாக தெரியும். அந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் வணிகத்திலையும் சரி தொழிலையும் சரி நல்ல சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. பங்காளிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருந்தது. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். எந்தெந்த விஷயத்திலலாம் இந்த கும்பராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய ஆதிக்கம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த கும்பராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். நம்ம நேரான பாதையில் தான் போயிட்டு இருப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிரில் ஒருத்தன் குறுக்க வந்து நிற்பான். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது விலங்குகளால் ஒரு நாயோ ஒரு பூனையோ இடையில வந்து குறுக்க வந்து அதனால் ஒரு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய ஆதிக்கம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எந்த உபாதையும் இல்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து வெளியில் வந்து அலட்டிக்க வேணாம். அது வந்து உங்களுக்கு ஒரு சில இடத்துல கண்டிச்சிட்டியாக அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னா வெளிப்படையாக நீங்கள் காமிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். கிரக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் உடனுக்குடனே நிறைய செலவுகள் வரும். அதனால் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த கடன் வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கடன் வாங்குகிற நபர் கரெக்டான நபர் தானா, அந்த கையெழுத்தில் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. பணி சுமை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கரெக்டான நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும். இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே சாப்பிடாமல் விட்டுருவீங்க. அதனால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. புதிய பொறுப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். பொறுப்புகளை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பாராட்டு கிடைக்கும். ஆனால் மற்றவங்களை நம்பி இந்த பொறுப்பை நீ செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக செய்ய மாட்டாங்க. அதனால் ஒரு சிலருக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு உழைப்புக்குமே போதுமான பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். ஒரு வேலையே செஞ்சிட்டிங்கன்னா கூட அதற்கு உடனடியாக நீங்கள் அதற்கான ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. அதனால் உடனடியாக அந்த சம்பளம் கொடுத்தாங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது வந்து தாமதமாக தான் கிடைக்கும். அதனால் ஒரு சில மனக்குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் மனிதர்கிட்ட எந்த ஒரு பொறுப்புமே இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய கௌரவத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் 3ஆம் நபராக வேற்று நபர்களை நம்பி ஏதாவது பொறுப்பு ஒப்படைச்சிங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன் மலையில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அப்படி அங்கே போக முடியல அப்படின்னா கூட அருகில் இருக்கிற முருகன் ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். புதிய இடம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உங்களை தேடி சில உறவுகள் வரும். பெரிய மனிதர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என கூட்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் இழுபறியாக இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய ஒரு யோகம்
யோகமான வாரமாக அமைந்திருக்கு. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமைந்திருக்கு. தம்பதிகளுக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில தொழிலெலாம் தொடங்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த புதிய தொழில் தொடங்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதியவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம். அப்படி இறங்குனீங்கன்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது. எதற்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு முருகப்பெருமானை வழிபடுங்க, காளியம்மனை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி.